அவரை தியானிக்கிறோம் ராஜா. அப்பா ஜீவனுள்ள தேவனே அப்பா, உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. உம்முடைய இருதயத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்துங்க. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். சிலுவையில் பேசிய 5வது வாக்கியம் தாகமாய். ஒவ்வொரு வார்த்தைகளும் உயிருள்ள வார்த்தைகள். நம்ம ரொம்ப எல்லாருக்குமே வார்த்தைகள். இப்ப நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தங்க வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க பிரயாணப்பட்டு வந்திருப்பாங்க, இல்ல பக்கத்துல இருந்து வந்தாலுமே நம்ம மனுஷனுக்கு ரொம்ப அடிப்படை தேவைகள்ல ஒண்ணு. ஏதாவது தண்ணியோ இல்லைன்னா ஜூஸோ. 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்றார். நான் பூமியிலிருந்து என்றார். இது ஏசப்பா என்ன எப்ப சொல்றாங்க அப்படின்னா, இந்த பூமியில வாழ்ந்துட்டு தெரியும். பூமியிலிருந்து உயர்த்திருக்கிறது அப்படின்னா சிலுவை மரணம். சிலுவை மரணத்தை பத்தி தான் ஆண்டவர். அதனால படக்கூடிய பாடுகள். அதனால தேவன் நம்மளுடைய ஆத்ம மீன் பண்ணி சொல்றாங்க. இதெல்லாம் ஆண்டவர் தெரிஞ்சுதான் என்ன மறுதளிக்க போறாங்க அப்படின்றத தெரிஞ்சு போதிக்கிறாரு. அவங்கள குணப்படுத்துறாரு. அவங்களுக்கு இருக்கிறாரு. அடுத்தது சங்கீதத்துல ஒரு தாகத்தை 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். என் பலன் மேல்வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளி போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது. இதுல இது ஒரு தீர்க்க தரிசன வசனம். ஆண்டவர் அனுபவிக்க போறாருன்றதுக்கான தீர்க்க தரிசன வசனம். காஞ்சி இருக்கோ அதுல ஒரு ஈரத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அந்த நல்லப்படுவார்ன்றதுக்கான ஒரு வசனம். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ தண்ணியே இல்லாம நம்ம வறண்டு போயிடுச்சு அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? எல்லாம் நல்லா பேசிட்டு இருக்கோம். அப்படி காரணம்னா ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. அது எப்பவும் நமக்கு நம்ம எப்பவும் அந்த தண்ணியே இல்ல, நம்ம நாவெல்லாம் வறண்டு தேவன் ரொம்ப பாடுகள் படிலாம் வச்சு அவ்வளவு தூரம் வெயிட்டான சிலுவையை மலையில அவரை அடிச்சு இன்னும் அதிகமான குறைபாடு அவருடைய நாவெல்லாம் வறண்டு போய் அந்த கண்டிப்பா இந்த 7 வார்த்தை வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆண்டவர் சிலுவையில பேசியிருக்க. தாகமா இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய வார்த்தை ஒண்ணு பிசிக்கல் சஃபரிங், அதாவது வலி வேதனை. என்னால போதும்பா, என்னால முடியலப்பா. இன்னொன்னு எமோஷனல் சஃபரிங். தேவனுக்கும் ஏசப்பாவுக்கும் தேவனுக்கு நடுவுல என்ன பாவம் வந்துருச்சு. அதனால பாவம் கண்டிப்பா பரிசுத்த ஏசப்பாவையும் தேவனை என்ன பண்ணிடுச்சு? செப்பரேஷன் பண்ணி
ஒரு எமோஷனல் சஃபரிங்கும் அந்த நேரத்தில் ஆண்டவர் ஆவிக்குரிய பாரம். பாவமே இல்லாத ஏசப்பா இப்ப வந்து யாருடைய பாவம் வந்து சுமக்கிறார், அந்த ஆவிக்குரிய பாரம். அடுத்ததாக இதுதான் வந்து ஆண்டவர் வந்து மெயினா வந்து தாகமா ஒவ்வொரு ஆத்மாவும் எங்க தான் போகணும்னு நினைக்கிறாரு, பரலோகத்துக்கு தான் போகணும்னு சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. அவருக்கு சொந்தமா இருக்கணும்னு தேவன் வந்து நினைக்கிறாரு. எபிரேயர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் பட்டும் பாவமில்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா அப்படின்னு எழுதி வச்சு வாசிச்சுட்டு போல, நம்மளுடைய கஷ்டங்களுக்குள்ளே கடந்து நம்மளுடைய சோதனை என்ன தெரியும், ஏசப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு வந்து இவ்வளவு கஷ்டமா இருக்கு, எனக்கு இந்த அந்த இழப்பை வந்து தாங்க முடியல, அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இந்த மனிதனா வந்து கடந்து வந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து நம்மளுடைய எல்லா பெயின் வேதனைகளையுமே வந்து அவர் வந்து உணர்ந்து ஏசாயா அதை குறித்து ஏசாயா 53ஆம் அதிகாரம் அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஜீவனுள்ள தேவன் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை யார் சுமந்தா? ஜீவனுள்ள தேவன் வந்து அனுபவிக்கக்கூடிய நம்மளுடைய துக்கங்கள், வலிகள், நம்முடைய தாகம் யார்கிட்ட தான் கொடுக்கணும்? தேவன்கிட்ட தான் வந்து சொல்லணும். நம்ம வந்து ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அப்படிதானே? இதெல்லாம் யார்கிட்ட கொடுக்கணும்? தேவன்கிட்ட வந்து கொடுக்கணும். நம்மளுடைய பாரத்தையும் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பாரம் இருக்கும். அது எல்லாருடைய பாரத்தை நம்ம வழி நடத்தணும். சங்கீதம் 69ஆம் அதிகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கும் காடியை குடிக்க கொடுத்தார். ஆண்டவர் வந்து தாகமா இருக்கும்போது என்ன பண்ணாங்க? கொடுக்கறாங்க. தேவன் தான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, சகலம் உண்டாகவில்லை, சகலமும் இந்த உலகத்துல உள்ள எல்லாமே வந்து யாரால உண்டாயிற்று? வந்து அவரே இல்லாமல் உண்டாகவில்லை. இந்த உலகத்தை படைத்த தேவன் படைக்க தாகப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்து யாரை படைச்சாரு? ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாததுனால அவருக்கும் ஆண்டவருக்கு நடுவுல பாவம் வந்துருச்சு. ஆனதுனால அவர் வந்து தள்ளப்பட்டார். சரியா? அந்த ஆதாம ஏசப்பா வந்தாங்க. ஏசப்பா வந்து என்ன பண்ணாங்க? அந்த பாவத்துக்கெல்லாம் போட்டோன்னு சொல்லி விடல. மறுபடியும் வந்து ஆதாம் கூட எப்படி வந்து மறுபடியும் வந்து உயிர்ப்பிச்சுக்கிறதுக்காக சிலுவையில வந்து அதிகாரம் என்னிடத்தில் இருந்தா யார்கிட்ட வர சொல்றாரு தேவன். இது என்ன தாகம்? குடும்பத்தை காப்பாத்துங்க, பிள்ளைங்க காப்பாத்துங்க என்ன பண்ணுவோம்? நம்ம வேற எதுவும் பிரச்சனை இல்லாம இருக்கா, அதோட முடிஞ்சிடும். ஆனா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர்கிட்ட ஒரு இன்னர் எம்ப்டினஸ் இருக்கு. இன்னும் அதிகமா நான் வந்து தேவனால் நிரப்பப்படணும், தேவனுடைய வார்த்தையை வந்து கேட்கணும்,
வாழ்க்கை வந்து மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் என்ன திட்டங்களை வச்சிருக்காருன்னு நான் அறிஞ்சிக்கணும். இதயத்தை நான் தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன பாரப்படுறாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அவர் எதுக்காக என்ன ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு பாரம். நான் உன்னை நிரப்புவேன்னு சொல்றாரு. போதுமா ஏசப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஏன்னா வந்து ஜீவ தண்ணீரை வந்து 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்ப்போம். நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா. என்ன சொல்றாரு சங்கீதக்காரர்? ஒரு மான் வந்து ஒரு காட்டுல வந்து தண்ணி எங்க இருக்குன்னு நானும் வந்து உங்களை வாஞ்சித்து கதறுகிறேன் அப்படின்னு சொல்லி வாஞ்சித்து கதறுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல தாகப்படணும். பேரளவிலே வந்து கிறிஸ்டியனா தேவனை ஒவ்வொரு நாளும் காண்பிக்கக்கூடியவர்களா இருக்கணும். வெளிப்படை 1ஆம் வசனம், ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை பரிசுத்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட். மனவாட்டின்றது என்ன? கொடுக்கிற ஒரு அழைப்பு, ஒரு இன்விடேஷன் அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து பார்க்கல. யூதர்களா யூதர் அல்லாதவர்களான்னு பார்க்கல. எல்லாம் வாங்க அப்படின்னு தான் சொல்றாரு. மனவாட்டினா சபை, சபையும் வா அப்படின்னு சொல்லு, வான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரையும் கேட்கிறவங்க வாங்கன்னு தாகமா இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க. தாகமா இருக்கிறவங்களையே இப்ப நம்ம தாகமா இருக்கிறதுனாலதான் இந்த இடத்துல வந்திருக்கோம். தேவனுடைய தாகமா இருக்கிறவங்களையே யாரு விருப்பமா தண்ணீருக்காக யார் விருப்பமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்படின்னு கொடுப்பாரு. அது இலவசம், அது நமக்கு இலவசம். விலைய வந்து யார் கொடுக்க? அவருடைய உயிரை வந்து சிலுவையில மரித்தார். தேவன் நமக்கு மரித்தார். அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும்? அந்த ஜீவ தண்ணீரை நம் வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கோ. பைபிள் எப்படி பைபிள் எதுல இருந்து ஆரம்பிக்குது? ஒரு தேவன் ஒரு மறுபடியும் ஆண்டவர் வந்து அந்த அன்புல தான், தேவன் மனிதன் மேல உள்ள அன்பு, நீ என் கூட வா, பரலோக ராஜ்யத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து நம்ம இன்னைக்கு நம்ம தேவன் கிட்ட இருந்து என்ன பெற்றுக்கொள்ள போறோம்? இன்னைக்கு அதுக்கு நம்ம என்னெல்லாம் நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும், அந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சு நம்ம தாக நிரப்புவாராக. ஜெபிப்போம். நாங்க தியானித்த இந்த வார்த்தைகளுக்காக கூட ஆண்டவரை ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா உள்ள தேவன், அப்பா ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, கூடிய இந்த ரட்சிப்பு, இந்த இலவசமாய் கிடைக்கக்கூடிய இந்த ஜீவ தண்ணீர் கிடைக்கட்டும் ராஜா. அப்பா ஜீவனுள்ள தேவனை வந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே, அப்பா நம்முடைய இலவச தண்ணீரினால் ஆண்டவரே, ஜீவ தண்ணீரினால் ஆண்டவரே ஆண்டவரை ஏற்படுத்துவீராக.